இதெல்லாம் இருபதுக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு. அதில் நேற்றுக்கான மேட்ச் ஆனால் ஆர்சிபி vs கேகேஆர் சீரியஸாக இந்த மேட்ச் வேறு லெவல்னு சொல்லலாம். ஆனால் இந்த மேட்ச்சில் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் ஆர்சிபி பிளேயர்ஸுக்கும் ஒரு பயங்கர ஹார்ட் பிரேக்காகவே இருந்திருக்கும். ஏன்னா ஆர்சிபி அவ்வளோ க்ளோஸாக போய் தோற்றுட்டாங்க. இது சீரியஸாக அக்செப்டே பண்ணிக்க முடியாது ஆர்சிபியோட தோல்வி. இது சீரியஸாக பிளேயர்ஸோட மைண்ட் செட்டை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இது முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. கேகேஆரில் நிறைய பாசிட்டிவ் தெரிஞ்சது. முக்கியமாக கேகேஆரோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல ஃபார்முக்கு வந்தேன்னு சொல்லலாம். அவர் பயங்கரமாக ஆடினார். இது கேகேஆரை பொறுத்த வரைக்கும் நல்ல பாசிட்டிவ். அவரோட 50 ரன்ஸ் கேகேஆர் டீமுக்கு ரொம்ப க்ரூஷியலாக இருந்துச்சு. அவர் ஃபார்முக்கு வந்தது ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து ஒரு ரமன்தீப் கூட பயங்கரமான இம்பேக்ட் கொடுத்தேன்னு சொல்லலாம். அவர் ரொம்ப நல்லா ஆடினார் சீரியஸாக. கேகேஆர் மொத்தமாக கொடுத்த டார்கெட் 223. எப்போ அந்த டார்கெட் ஆர்சிபி அடிக்க போகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் வந்தாங்க ஓப்பனர்ஸ். ஆர்சிபியோட ஓப்பனர்ஸ் யார் என்ன பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டு பிளஸி அண்ட் விராட் கோலி. ஆனால் ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி 18 ரனில் இருக்கும்போது அவுட் ஆகிட்டார். ஆனால் அது ஏறத்தால் பார்த்தீங்கன்னா அது நோ பாலுங்க. சீரியஸாக நம்ம எல்லாருக்குமே பார்த்தோன்னு தெரிஞ்சது நோ பால்னு. ஆனால் அந்த ட்ராக்கிங் டிவைஸ்லாம் வச்சு செக் பண்ணி டக்குன்னு அவுட்டு கொடுத்துட்டாங்க. அது என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது நாட் அவுட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவுட் கொடுத்துட்டாங்க. இது ஆர்சிபி டீமுக்கு ரொம்ப புதுசே இல்லைங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் ஆர்சிபி vs எம்ஐ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அம்பையர் இதே மாதிரி ஒன்று பண்ணி நோ பால் இல்லைன்னு சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் அப்படி பண்ணுறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. இது வந்து சீரியஸாக ஒரு அம்பையர் இங்கே ரொம்ப கொஸ்டின் மார்க்கில் கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். ஏன் இந்த மாதிரி அம்பையர்ஸ் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல. இது வந்து ஒரு ஜென்ரல் கிரிக்கெட்டிங் ஃபேனாகவே என்னால் வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி டீம் சீரியஸாக ஒரு நல்ல ஃபைட் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக ராஜத் பட்டிதார் பயங்கரமாக ஆடினார். சீரியஸாக அவர்கிட்ட ஒரு நல்ல இன்டென்ட் தெரிஞ்சது. முக்கியமாக இந்த மேட்ச்சில் ஆர்சிபி ரொம்ப க்ளோஸாக வின் இங்கே இருக்குன்னா அவங்க வந்து ரொம்ப கிட்ட போயிட்டாங்க. 1 ball 2 runs அந்தளவுக்கு கிட்ட போயிட்டாங்க. ஆனால் ஒரு ஹார்ட் பிரேக்கிங் தோல்வி ஆர்சிபி ஃபேன்ஸ் அடைஞ்சாங்கன்னு சொல்லலாம். ஆர்சிபி ஃபேன்ஸுக்கே இவ்வளோ அஃபெக்டிங்காக இருக்குன்னா அது உள்ளே இருந்த ஆர்சிபி பிளேயர்ஸ்க்கு இவ்வளோ க்ளோஸில் போய் அவுட் ஆகிட்டமேடா அப்படின்ற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஆர்சிபி பிளேயர்ஸும் ஆர்சிபி ஃபேன்ஸும் இந்த மன வருத்தத்துலேருந்து எப்படி வெளில வராங்கன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை பற்றி உங்கள் கருத்து என்னவோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஜே கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.